ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுவுமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சுண்டல் குழம்பு தாங்க வைக்க போகிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா உப்புமா தாங்க. என் பையனுமே வந்து லஞ்ச் வேணாம்னு சொல்லி கேன்டீனில் வாங்கிக்கமான்னு சொல்லிட்டான். சரி ரொம்ப நல்லதாக அப்போ சொல்லிட்டு அவனும் சாப்பிட்டு போயிட்டான். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன். இதுலாம் ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். மீனுமே வந்து கிழிச்ச மீனுங்க. நேற்று வந்துருந்துச்சு காலையில். நேற்றெல்லாம் வீடெலாம் ஒட்டை அடித்து அந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மீன் வரவும் வேணான்னு சொன்னால் புரியாமல் கேட்கவே மாட்டேன்ட்டாங்க. வாங்கியான்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் விலையும் கம்மியாக 400 சொன்னாங்க. நான் 200 வாங்கியிருந்தேங்க. சூப்பராக இருக்குல்ல மீன், நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன், கிழிச்ச மீன் தாங்க. நல்லாவே இருந்துச்சு. நான் காணாங்கத்த இதில் இருக்கும், ஆனால் இது கிழிச்ச மீனும் நல்லா இருந்துச்சு. பெரிய பெரிய மீனுங்க. இந்த விலை கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் தான். சரிங்க, கிடைச்சது லக்குன்னு சொல்லி வாங்கிட்டேங்க. மதிய லஞ்சு குழம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சுண்டல் குழம்பு தாங்க. சுண்டலுமே நைட்டே ஊற வச்சுருந்தேன். இதுக்கு வந்து குழம்பு எப்படின்னு பார்த்தா தக்காளி, வெங்காயம் எல்லாமே போட்டு தக்காளி, வெங்காயம், உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேங்காய் எல்லாம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி கொஞ்சம் அரைச்சிடலாம். அரைச்சிட்டு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வானலில் குக்கரில் தாளிச்சு விட்லாம். தாளிச்சிட்டு காய்கறிமே போட்டு நல்லா கிண்டிடலாம். கத்திரிக்காய் ஒரு 2 உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டுங்க போட்டு நல்லா கிண்டிடலாம். ஊற வச்ச சுண்டலுமே அதிலே போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா கிண்டி விட்டு நம்ம கிரேவி மாதிரி வச்சோம்ல, அதுவுமே வந்து நம்ம தூக்கி ஊற்றிடலாம். அதில் ஊற்றியாச்சு. 2 கிண்டி குக்கரை மூடிடுவோம். சூப்பரான குழம்பு ரெடி. இது வந்து இட்லி தோசைக்குமே சூப்பராக இருக்கும். சப்பாத்தி விட இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல. டேஸ்ட்டுமே செம்மையாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன் ஒரு தடவை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. பீன்ஸுமே இருந்துச்சுங்களா, சரி அது வேஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அதுவுமே பொரியல் பண்ணிவிட்டேன். குழம்புமே பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல, நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குழம்பு. மீனுமே நம்ம எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு செம்மையாக சும்மா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. குழம்பு கொஞ்சம் புளி ஊற்றினா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எந்த பருப்பு குழம்பு இது மாதிரிலாம் புளி கொஞ்சம் ஊற்றினா நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாம்பார்லாம் நான் ஊற்றுவோம்ல, அதே மாதிரி ஊற்றி இதே மாதிரி அதுக்கும் இந்த குழம்புமே புளி கொஞ்சம் ஊற்றினா சூப்பராக தான் இருக்கும். நான் வந்து தூக்கி மண் சட்டியில் ஊற்றிட்டேன். ஏன்னா இதே குக்கரில் சாப்பாடு வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு தூக்கி ஊற்றின கூட கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். ஒரு கொதிச்சுக்கு வச்சு இறக்கியாச்சு. குழம்புமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது என்ன பார்த்தா பின்னாடி வாசப்பக்கம் சின்ன கேஸை வச்சு மீன் பொரிச்சிடலான்னு சொல்லிவிட்டு வெளியே கிளைமேட் சூப்பராகவே இருக்குங்க. நல்லா மழை வர மாதிரி சில்லுன்னு நல்லா நைட்லாம் நல்லா மழை பெஞ்சு நல்லா மேகம் மூட்டமாக சூப்பராகவே இருந்துச்சுங்களா. அம்மா வெளியில் மீனை பொரிக்கலாம்னு சொல்லிட்டு பாப்பா எடுத்துகிட்டு வந்துட்டா. வெளியே பொரிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு சரி வெளியிலே வச்சு பொரிச்சிடலான்னு சொல்லிட்டு வெளியுமே பிரிச்சுட்ருக்கேன். சூப்பராக இருக்கல மீன். யாருக்கு இந்த மாதிரிலாம் மீன் பெரிய மீன் வறுத்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. வாங்க மக்களே சாப்பிட்லாம். என்னோடய வீடியோக்கு எல்லாமே